அதிமுகவை தாவேகா உளவியல் ரீதியாக பலமுனை தாக்குதல் நடத்தி பலவீனப்படுத்தி சிதைக்கும் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படின்னு சொன்னாக்க, அதிமுக பலவீனமா இருக்கு, இனிமே அங்க இருக்கிறது பிரயோஜனம் இல்ல, இனிமே நீண்ட காலத்துக்கு தாவேகா மட்டும்தான் இங்க ஆளுங்கட்சியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துருவாக்கம் செய்யறாங்க. அதன் மூலமா திரைக்கு பின்னால் அதிமுகவோட பிரமுகர்கள் யார் யார் அதிருப்தியா இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறாங்க. அந்த டேர்ம்ஸ் பேசும்போது அவங்கள்ட்ட அவங்க கேட்கின்ற கட்சி பதவிகள், தேர்தல் போட்டியிட வாய்ப்புகள் மற்றும் தாவேகா தலைவரை நேரடியாக சந்திச்சு தான் இணைக்க போறோம் அப்படிங்கிற வாக்குறுதிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கேமரா முன்னாடி அவங்க வரும்போது, இணைப்பு விழா அன்னைக்கு வரும்போது பனையூர் அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கு. அந்த கேட் திறக்காம வச்சிருக்கிறாங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு வார்டு செயலாளர் சேர்றாருனா கூட ரொம்ப கௌரவமான முறையில அவரை கூப்பிட்டு அந்த கட்சியுடைய அலுவலகத்துல உட்கார வச்சு அவரையும் அவருடைய ஆதரவாளர்களையும் வரவேற்று உபசரிச்சு அந்த தலைவர் முன்னாடி சேர்த்துக்குவாங்க. ஆனா இங்க அதிமுகவை எப்படி நடத்துறாங்கன்னா, அதிமுகவிலிருந்து போறவங்களையும் அவங்களுடைய ஆதரவாளர்களையும் வெளியிலேயே நிப்பாட்டிடுறாங்க. பல நீண்ட நேரம் அவங்கள நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கேட்டை திறந்து இவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு உள்ள ஓடுறத லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இதன் மூலமா என்ன மக்கள் மத்தியில எழுதுனாக்கா, அதிமுகவினர்லாம் அதிமுகவில் இருக்கவே கூடாது, இவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, தாவேக்கால போய் சேர்ந்து தங்களுக்கான இடத்தை பிடிச்சிடணும்னு சொல்லி அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது புத்தியில ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்க தாவேக்கா.